ஏப்பா உன் தீப்பெட்டி இருந்தா கொடு. தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது என்னன்னா, டிடிஓ உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்ட போறேன். ஒரு புது அன்பாக்சிங் தானே. என்னடா 4 நாளா வீடியோ போடவே இல்லையே அப்படின்னு கேட்பீங்க. என்ன நடந்துச்சு? என்னோட மொபைல் கீழே விழுந்து செத்து போச்சுங்க. 4 நாளா தூக்கம் இல்லாம உன்னை என்னைக்கு சந்திச்சனோ அன்னைக்கே பாதி உசுறு போச்சு. இப்ப மீதியா குடுன்னு இருக்கிற மீதி உசுரையும் புடுக்குறீங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல அன்பாக்சிங் பண்ண போற வீடியோ vivo V21 மொபைலோட வீடியோ தான். வேணாம், ஏற்கனவே நீ கேட்ட பல வில்லங்கமான கேள்விகளுக்கு விட சொல்ல முடியாம வெந்து நொந்து வைத்தினீரே, மறுபடியும் கிண்டாத. பேசாம நேரம் நம்ம அன்பாக்சிங்க்கு போயிடலாம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா vivo V21e விவோவோட 5G மொபைலை நிறைய இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்க்குறது vivo V21eன்ற இந்த மொபைலை நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ இந்த பாக்ஸ் மேலே இருக்கிற இந்த ரேப்பரை முதல்ல நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் என்ன பண்ணிருக்காங்கன்னா வின்றதை பயங்கரமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் vivo 21e. இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் ஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் முதல்ல மேட் இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இது 64 MP பேக் கேமராவும் நைட் கேமராவும் இதில் இருக்குது. 44 வாட் ஃப்ளாஷ் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஃபோனோட கான்ஃபிகரேஷன் இருக்குது. 3GB ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. நம்ம கையில் இருக்கிறது சன்செட் ஜாஸ் 8+128 வேரியண்ட்டு. இதோட ஜிஎஸ்எம் ஹெட் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 27,999 ரூபாய்க்கு சேல் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. பாக்ஸை அன்பாக்சிங் பண்ணிவிட்டு உள்ளே என்ன இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். பாக்ஸை எடுத்த உடனே மேலே நமக்கு மொபைல் தாங்க இருக்குது. ஸோ மொபைலை எடுத்து அப்படி ஓரமாக வச்சிடலாம். என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா வெயிட்டு கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. வெயிட் இல்லைன்னு சொல்லலாம். நம்ம வச்சுருந்த முன்னாடி இருந்த மொபைலோட இந்த மொபைல் வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா அதில் சிம் எஜெக்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. அந்த டிப்பி கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம ஊற வச்சிடலாம். அதனால் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சார்ஜர். இதோட சார்ஜர் பாருங்கள், ஃபாஸ்ட் சார்ஜிங் 44 வோல்ட் இன்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சார்ஜர் கொஞ்சம் கனமாகவே வெயிட்டாகவே இருக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இதோட டைப் சி கேபிள் இருக்குங்களா, சார்ஜிங் பாயிண்ட்லேருந்து வர்ற அந்த கேபிள் தான். நல்ல பேக்கிங் பக்காவாக பண்ணியிருக்காங்க. செமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. நல்ல குவாலிட்டியான கேபிள் தான் இதில் கொடுத்துருக்காங்க, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அதில் ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா மொபைல்லையும் சார்ஜரையும் ஹெட்செட்டையுமே கட் பண்ணுறாங்க. ஆனால் விவோ எல்லாத்தையுமே கொடுக்குறது ஒரு சந்தோஷமான விஷயங்க. எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. சார்ஜர், கேபிள், ஹெட்ஃபோன், அப்புறம் அந்த கேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோன் எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்றதுக்கான அந்த கேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மொபைலை பார்த்துடலாம். மொபைலில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், விவோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த கவர்லேருந்து இதை ரிலீஸ் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கவே பயங்கரமாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும். மேஜிக் ஃபோன்னு சொல்லுவாங்கள்ல, இதுதான். நம்ம பின்னாடி பிடிக்கிறதுக்கே லைட் வெயிட்டாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஆன் பண்ணி கூட பார்த்துடலாம். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெயின்போ கலர் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸ்க்ராட்ச் ஆகாமையும் நல்ல இதாகவும் கொடுத்துருக்காங்க. மேலே 2 கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மொபைல் ஆன் பண்ணலாம். ஸோ மொபைல் vivo 5G பவர்ட் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம மொபைலை இப்போ அன்பாக்சிங் பண்ணிட்டோம். இப்போ மொபைலையும் ஆன் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் ஒரு சில செகண்ட்ஸ் எடுத்துக்கும். நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுது, இதோட கான்ஃபிகரேஷன் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா நாச் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட நாச் கேமராவோட வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 48 MB ரேர். பார்த்தீங்கன்னா செட்டப் ஹலோன்னு வருது. ஸ்டார்ட்னு முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சைடில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ரொம்ப நைஸாகவே இருக்குது. மேலே ஒரு ஹெட்செட் ஜாக்கு, பக்கத்தில் இயர்ஃபோன் ஃபில்டர் இயர்ஃபோன் ஒன்று கொடுத்துருக்காங்க. மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே அதோட சைடில் வால்யூம் பட்டன், வால்யூம் அப், வால்யூம் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு டைப் சி சார்ஜர் கேபிள், ஸ்பீக்கர் ஒரே ஒரு ஸ்பீக்கர் குடுத்துருக்காங்க. அது மைனஸுங்க. அது பக்கத்தில மைக் குடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில சிம் எஜெக்ட் பின் குடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட்டுன்னு சொல்லுவோம்ல அது குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்ப சிம் ஸ்லாட்ட பார்த்தீங்கன்னா, ஒரே அட் அ டைம்ல நம்ம 2 சிம் போடலாம். அப்படி இல்லன்னா 1 சிம், 1 மெமரி கார்டு தான் போட முடியும். இதில 128 ஜிபி மெமரி இருக்கிறதால, நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம சிம் கார்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். மெமரி கார்டு யாருமே இதில நம்ம போட மாட்டோம். இந்த கேமராவோட ஸ்டைல பார்த்தீங்கனாலே பயங்கரமா இருக்கு. பின்னாடி அது எல்லாமே மல்டிபிள் கலரா ஆகுற மாரியும் குடுத்துருக்காங்க. இந்த ஃபிளாஷ் லைட்டோட பவரும் பயங்கரமா இருக்கு. இதில 64 எம்பின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆ அந்த கேஸ்லேருந்து கொஞ்சம் லைட்டா கேமரா வெளியிலேயே இருக்கு. விவோன்னு கொஞ்சம் ஷார்ட்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆ அது பார்த்தீங்கன்னா பாருங்க ரிஃப்ளெக்ஷன் எப்படி ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இப்போ நம்ம மொபைல் வந்து இப்போ ஆன் ஆயிடுச்சு. ஸோ செட்டப் நம்ம எல்லாத்தையுமே பார்த்துரலாம். ஸோ நம்ம செட்டப் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ மொபைலோட ஃபாஸ்ட் எப்படி இருக்குது பாருங்க. செமையா இருக்கு. ஃபுல்லா வேற லெவல்ல இருக்கு. இப்போ எல்லாத்தையும் அக்ரி குடுத்துட்டு நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம். இதோட செட்டிங்ஸ பார்க்கலாம். இதோட வேரியன்ட் 8+3ன்னு குடுத்துருந்தாங்க இல்லைங்களா? அது வந்து எந்த விதத்தில உண்மைன்னு தெரியாது. நாமளும் நெறைய யூடியூப் வீடியோவ சர்ச் பண்ணி தான் இத பார்த்தோம். இதோட டிஸ்ப்ளே வந்து 6.4 இன்ச் ஃபுல் ஹெச்டி ஆம்லோட் டிஸ்ப்ளே குடுத்துருக்காங்க. இது வந்து மீடியாடெக் டென்சிட்டி 700 5G அந்த ப்ராசஸர்ல ஒர்க் ஆகுது. பேக் கேமரா பேக் கேமரா வந்து 64+8 எம்பி ரேர் குடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வந்து 48 எம்பி ரேர். இதோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 4000 mAh 44 வாட் சப்போர்ட்டோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஆண்ட்ராய்டு 11ல ஒர்க் ஆகுது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 179 கிராம் வருது. ஸோ செம்ம ஃபாஸ்ட்டாவே இருக்குங்க. இதில நெறைய அன்வான்டட் ஆப் குடுத்துருப்பாங்க. அந்த ஆப்லாம் நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். விவோனாலே ஏற்கனவே குடுத்துருக்க அந்த ஆப்லாம் உங்களுக்கு தேவையில்லன்னீங்கன்னா, நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கு. 8+3ன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க இது தேவையில்லாத ஆப்ன்னு நெறைய குடுத்துருக்காங்க. சாட்டு, டிக்டாக்கு, எம்எக்ஸ் டேக்கு எல்லாமே குடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது தேவையில்லையோ அது எடுத்துருங்க. இப்போ நம்ம செட்டிங்ஸ்ல போயிட்டு அதோட கான்ஃபிகரேஷன பார்க்கலாம். 2.2 GHz அதோட சிப்செட் ஆக்டோ கோர்ல 700 ஆக்டோ கோர்ல ஒர்க் ஆகுது. ரேம் பார்த்தீங்கன்னா 8+3 ஜிபி ரேம்ல ஒர்க் ஆகுது. ஆண்ட்ராய்டு 11 வெர்ஷன்ல ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம வாங்கியிருக்கும்போது இந்த ஃபோன் வந்து 12 வந்து வெர்ஷன் வந்துருச்சு. இந்த ஏப்ரல்லேருந்து 12 வந்துருச்சு. ஸோ நம்ம இத இப்போ அப்டேட் பண்ணிட்டோம். 12ல இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாவே இருக்கு. பாருங்க. லாக் பண்ணிவிட்டு லைட்டா வச்சாலே போதும். செம்ம ஃபாஸ்ட்டா இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார குறை சொல்ற அளவுக்கு இல்ல. லாக் பட்டனு இதோட ஒர்க்கிங் ஸ்பீடும் ரொம்ப ஃபாஸ்ட்டாவே இருக்குன்னு சொல்லலாம். இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் என்ன பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, செம்மையா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலா. இதில எடுத்த ஒரு சில கிளிப்ஸ்லாம் நான் பின்னாடி ஜாயின் பண்றேன். இப்போ நீங்க பார்க்குறது பேக் கேமராவுல எடுத்தது 64 எம்பி ரேர்ல ரொம்ப லாங்லேருந்து எடுத்தது தான். பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த பிக்சர பாருங்க. செம்ம நைஸா இருக்கு. இது வந்து வீடியோ மோட்ல இருந்து எடுக்கல. இதில இருக்கிற எந்த ஒரு மூடையுமே நான் மாத்தல. ஸோ மாத்தி இந்த பொக்கே மூடுன்னு ஏகப்பட்டது இருக்கு. இந்த கேமராவ பொறுத்தமட்டில் பேக்லயும் எடுத்துக்கலாம், ஃப்ரண்ட்லயும் எடுத்துக்கலாம். அதாவது யூடியூபருக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, இந்த வீலாக் பண்றவங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த மொபைல் நம்ம எடுத்திருக்கோம். அதோட செட்டப்லாம் இன்னும் எதுவும் மாத்தல. சரி நம்மளும் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துரலாம். இதோட ஃப்ரண்ட் கேமராவுல எடுத்தது இந்த ஃபோட்டோ செல்ஃபி பிரியர்களுக்கு இது செம்மையா இருக்கும்ன்றாங்க. நம்ம வந்து மொட்டை வெயில்ல எடுத்தோம் 12 மணிக்கு. செம்மையா இருக்கு. கிளிப் எல்லாமே வந்து பயங்கரமா வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதில முக்கியமா வீடியோ ஸ்டெபிலைசேஷன் ஒரு மூடு இருக்கு. பாருங்க செம்மையா இருக்கு. அதாவது நம்ம எப்படி ஓடுனாலுமே இப்போ நான் ரன் ஆகுறேன் பாருங்க. ஓடும்போது அந்த ஆப்ஜெக்ட் எதுவுமே மிஸ் ஆகாம, எதுவுமே வைப்ரேட் ஆகாம அப்படியே செம்மையா இருக்கு பாருங்க. ஒரு ரவுண்ட் பண்றேன். ஒரு சுத்துறேன் பாருங்க. அதாவது ஆப்ஜெக்ட் எல்லாமே அப்படியே பக்காவா இருக்கு. நான் இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கேன். செம்மையா இருக்குங்க. ஒரு ஃபோனை பற்றி என்னெல்லாம் கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். முடிஞ்சால் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்லதொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கமல்.